ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20%ஐ காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு அந்த எண் கொடுக்கல, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த எண்ணுக்கு நம்ம 75% கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து அதே எண்ணுக்கு மறுபடியும் 60% கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த 2 ஆன்சருக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு 82.5ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சதவீதத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு 15%. அப்ப இந்த 15% எதுக்கு ஈக்குவல்னு பார்த்துட்டோம்னா இந்த 82.5க்கு ஈக்குவல். ஓகேவா? நமக்கு சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எண்ணின் 20%ஐ காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் 20% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டா போதும். ஓகே, இப்போ ஃபார்மேட் படி நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். கிளாஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? 5ஆல் இந்த 15 டிவைட் பண்ணால் நமக்கு 3 டைம் கிடைக்கும். 20 5ஆல் டிவைட் பண்ணால் 4 டைம் கிடைக்கும். அடுத்து இந்த 4ஆல் இந்த 82.5 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ண எவ்வளோ கிடைக்கும் பார்த்துட்டோன்னா 4ஆல் 8 மல்டிபிள் பண்ணால் 32. அப்போ 80ங்கும் போது 320 கிடைக்குமா? அடுத்து 2.5 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 10 கிடைக்கும். அப்போ டோட்டலாக 330. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 3ஆல் இந்த 330 நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது பார்த்துட்டோம்னா 110 கிடைக்கும். அவ்வளவுதான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் பார்த்துட்டோம்னா 110, ஆப்ஷன் சி.